Hello friends, joesamayal இன்னைக்கு வீட்ல எப்படி அப்பளம் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்கலாம். இதுக்கு வந்து வெயில்லாம் தேவையில்லை, வீட்லயே பண்ணிடலாம். நிழல்லே காய வச்சிடலாம். இது வந்து டெல்லி அப்பளம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்பளம் தான். லைட்டா மிளகாய் தூள் மட்டும் போட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பாருங்க என்ன எப்படி அழகா பொரிஞ்சு வருதுன்னு. நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். ஒரே நாள்ல காஞ்சிடும். ரொம்ப நாள் வெயில்ல போட்டு காய வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இன்னைக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு காஞ்சிடும். நாளைக்கு நம்ம மறுநாளே நம்ம பொரிச்சு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரொம்ப சாஃப்டாக நைஸாக இருக்குதுன்னு. எவ்வளோ அழகாக நல்லா பொரிஞ்சு வருதுன்னு. இது பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவி அப்புறம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இதை நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய இருந்துச்சுன்னா கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். கம்மியாக இருக்கனால நான் மிக்சிலே ஆட்டிக்கிறேன். காரத்துக்கு வந்து 1 கப் அப்படிங்கிறனால நல்ல பெரிய பச்சை மிளகா, அதனால் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சிறுசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இந்த கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் ரொம்ப உப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மாவு வந்து நல்லா தண்ணியாக வச்சுருக்கணும். இப்போ இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், இது ரொம்ப பெரிய எலுமிச்சம்பழம், 1 கப் அரிசி அப்படிங்கிறனால நான் ஒரு பாதியில் கொஞ்சம் கம்மியாக தான் புழிஞ்சிக்கிறேன். ஒரு கால்வாசி அளவுக்கு புழிஞ்சிக்கிறேன். அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இந்த அப்பளம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து ஒரு இட்லி கொப்பரையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி மூடியில் இல்லை கிண்ணங்களில் ஊற்றி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். நான் வந்து இல்லை எண்ணெய் தடவி இருக்கேன். எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை வந்து தண்ணியாக வச்சு ரொம்ப தின்னாக ஊற்றிக்கணும். ரொம்ப திக்காக ஊற்றக்கூடாது. ரொம்ப திக்காக ஊற்றுனீங்கன்னா அப்பளம் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா தின்னாக ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸோட மில்டன் டிஃபன் பாக்ஸோட அந்த உள்ள அந்த கிண்ணம் தான். பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. உடனே வெந்துடும். அடிக்கடி எல்லா தடவையும் எண்ணெய் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை தேய்ச்சிட்டா ஒரு 4-5 வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும். லைட்டாக அடுத்த ஷிஃப்ட் எடுக்கிறதுக்குள்ளே இது வந்து ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக கீறிட்டு எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். ஓரங்களை மட்டும் லைஸாக எடுத்து விட்டுட்டு, பிஞ்சாலும் பரவாயில்ல, காயும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும். நான் 2 கிண்ணம் வச்சுருக்கனால மாற்றி மாற்றி உடனே வச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்கணும். நம்ம விரல்கள்லாம் தெரிஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வெந்த உடனே இந்த அளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பளம் வந்து நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கடிக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நம்ம வந்து 1 கப் மாவை வந்து சட்டுன்னு நம்ம வந்து அப்பளமாக ஊற்றி எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இதை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி நைட்டெல்லாம் அப்படியே ஃபேனுக்கு அடியிலே நல்லா வாடிடும். அடுத்த நாள் வந்து நல்லா இந்த மாதிரி வந்துடும். எவ்வளோ கண்ணாடியாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே தெரியுது. ஃப்ரை பண்ண அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீக்கிரம் பண்ணிடலாம் நம்ம. பாருங்கள் எப்படி நல்லா பொரிஞ்சு வருதுன்னு. வேறு எதுவுமே சேர்க்கலை. மிளகாவும் எலுமிச்சம்பழம் பச்சரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கோம், உப்பு. ரொம்ப சூப்பராக அழகாக பொரிஞ்சு வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.